ஒரு அழகிய கிராமம், அதுதான் வயலூர். அங்கே ஒரு பெரிய அரச மரம் கீழே ஒரு வயசான பாட்டி உட்காந்துக்கின்னு நிறைய வடை சுடுவாங்களாம். அவங்க சுடுற வடை ரொம்ப ருசியாகவும் இருக்குமா. அதை அடிச்சுக்க இந்த ஊரில் யாருமே இல்லை. நிறைய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க இலவசமாகவே தருவாங்களாம். சில வாட்டி பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அந்த வடையை தருவாங்களாம். அவங்க ரொம்ப சுவையான வடை சுடுறதுனால நிறைய குழந்தைங்கள்லாம் வருவாங்களாம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு சேரும். இப்போ தான் ட்விஸ்டே. ஒரு காக்கும் அவங்க வடையை பற்றி தெரிஞ்சுக்கிச்சான். நம்ம ஏன் அதை திருடக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டே வந்துச்சான். இதோ அது ஒரு பெரிய மாமரத்து மேலே உட்காந்துக்கிட்டு தான் அது கூட கட்டி திட்டம் போட்டு இருந்துச்சான். அது திட்டத்தை எப்போதான் செயல்படுத்துதுன்னு அது ரொம்ப நாளாக யோசிச்சான். அப்போ சரியான சந்தர்ப்பம் வரும்போது ஒரு நாள் திருடின்னு போயிருச்சான். அந்த பாட்டி ரொம்ப கவனம் சிதறின நேரத்தில் அந்த வடையை தூக்குனதுனால அது வேகமாக பறந்து போய் அந்த மாமரத்தில் உட்காந்துக்குச்சான். பாவம்ல அந்த பாட்டியால் என்னதான் பண்ண முடியும்? அந்த காக்கா அது வடையை அது பக்கத்திலே பத்திரமா வச்சுக்கிச்சான். ஏன் அது பக்கத்தில் வைக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும்ல. அதுக்கு குட்டி காகமும் இருக்கும்ல, அதுக்கு தரலான்னு எப்போதுமே பகிர்ந்துதான் அது கும்பலோட சாப்பிடுமா. இதை ஒரு நாள் ஒரு நரி தெரிஞ்சுக்கிச்சான். அப்போ அந்த நரிக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சான். அதுவும் ஒரு திட்டமிட்டுச்சான். இந்த காக்காவை நம்ம ஏன் பாட சொல்லக்கூடாது? அது பாடும்போது அந்த வடை கீழே விழும்ல, அதனால அதே மாதிரி சொல்லி அந்த காக்கா வாயிலேருந்து வடையும் கீழே விழுந்துருச்சான். அந்த நரியும் எதிர்பார்த்த சம்பவம் நடந்து அது டக்குன்னு வாயில கவ்விச்சா. அப்போ அந்த காக்கா நினச்சிச்சான், அச்சச்சோ இவன் நம்மளை ஏமாத்திட்டானே, என்ன பண்ணுறது? அச்சச்சோ அவன் வேற ஓடுறானேன்னு சொல்லத்துக்குள்ள அந்த நரி வேகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சான்.